ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொன்னேன்ல உங்களுக்கு மிளகாத்தூள் அரைக்கிறது. இப்போ வந்து காஷ்மீர் சில்லி தனியாக அது 1 கிலோ வாங்கி அரைச்சிப்பேன். தனியா வாங்கி அரைச்சிப்பேன். மஞ்சள் இதெல்லாம் வாங்கிட்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுப்பேன். ரசப்படி மட்டும் மிக்சியில் அரைச்சிப்பேன். இப்படி தான் நான் செய்வேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு, குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுறதை வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் காலை வணக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் என்னென்ன போட்டு அரைக்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ என்னால் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா வீடியோ நானே எடுத்துக்கிட்டு நானே தான் எல்லாத்தையும் செய்கிறோம். அதனால் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணணுமோ அதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. பார்த்தீங்களா வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் வச்சுருக்கோம். அந்த கொங்கு மஞ்சள்னுவோம்ல அது வச்சுருக்கோம். அடுத்தது வந்து சுக்கு வச்சுருக்கோம். மஞ்சள், சுக்கு, துவரம்பருப்பு, அப்புறம் வந்து மிளகு, அப்புறம் வந்து ஜீரகம். ஓகேங்களா, ஜீரகம். அடுத்தது வந்து 2 கிலோ தனியா. எதுக்குன்னா 1 கிலோ நீட்டு மிளகாய், சாதா மிளகாய் 1 கிலோ நீட்டு மிளகாய், 1/2 கிலோ காஷ்மீர் சில்லி. அப்போது 1.5 கிலோ வந்து மிளகாய் எடுத்து 1.5 கிலோ மிளகாவும் 1.5 கிலோ மிளகாக்கு 2 கிலோ தனியாக அரைச்சிக்கிறோம். இதெல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு காரமும் வந்து மீடியமாக இருக்கும். இந்த சுக்கு வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுக்கு வந்து சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. இந்த பிடிப்புக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து இது. சுக்கு சேர்த்துக்கணும். அதே மாதிரி மிளகும் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, உங்களுக்கு தெரியாதில்லை. அதே மாதிரி ஜீரகமும் வந்து ஜீரண சக்தியாகும், நல்லது அது உடம்புக்கு. ஸ்கின் வந்து ஷைனிங்காக நல்லாயிருக்கும். அதுக்கும் வந்து நம்ம வந்து ஜீரகத்தை எல்லாத்துலேயுமே நம்ம கலந்துக்கணும். ஆக்சுவலாக எவ்வளோ நம்ம ஜீரகம் எடுத்துக்கிறோமோ, சோம்பு எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அந்த 2 மட்டும் நீங்கள் விடாதீங்க, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் தனியாகவும் கூட இது பண்ணிக்கணும். இது 3த்தையும் இடித்து இதில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் கஷாயம் மாதிரி கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணியை, ஒரு 3/4 கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பவர்ஃபுல் மருந்து. தலை சுத்தலோ இல்லை வாந்தி மயக்கம் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா இந்த மயக்கமும் தலை சுத்தரம் ஒன்று தானே. மயக்கம், இந்த வாந்தி, பசி எடுக்கல, இந்த மாதிரி எதுனா இந்த கஷாயம் குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும். நல்ல இது. நான் அடிக்கடிக்க இதை எடுத்துப்பேன். இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் போட்டு குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறோம். இதெல்லாம் போட்டு அடுத்தது வந்து இந்த தனியா வந்து வச்சுருக்கேன். காஷ்மீர் சில்லி 1 கிலோவும் இது 1 கிலோ, இது வந்து 1/2 கிலோ. இது இன்னும் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு 1 கிலோ தனியாக அரைச்சிப்பேன். தனியாக தூளுக்கு. அடுத்தது காஷ்மீர் சில்லி வந்து 1 கிலோ வாங்கி தனியாக நான் அரைச்சி வச்சுப்பேன். அது வந்து காஷ்மீர் சில்லி தனியாக வெறும் மிளகாத்தூள்னா அதை யூஸ் பண்ணிப்பேன். குழம்பு மிளகாத்தூள்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி அரைச்சது. தனியாத்தூள் வந்து இது நான் வந்து கடையில் வந்து தனியாத்தூள் பாக்கெட்டு, மிளகாத்தூள் பாக்கெட்டு, சில்லி அது அந்த வெறும் சாதா மிளகாத்தூள் இதெல்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா ஏதாவது மிக்சிங்கில் நடக்கும். அதனால் அதை வந்து நான் அதெல்லாம் பாக்கெட்டாக வாங்க மாட்டேன், நானே அரைச்சிப்பேன். அதே மாதிரி மிளகு தூள் கூட நான் பாக்கெட் வாங்க மாட்டேன். மணத்தக்காளி விதையை வந்து அரைச்சி பாக்கெட் பண்ணி வைக்கிறாங்க. அதனால நான் மிளகு தூள் கூட வாங்க மாட்டேன் பாக்கெட். முக்கியமாக நீங்கள் மிளகு தூள் பாக்கெட்டை கடையில் வாங்காதீங்க. மிளகாய் வாங்கிட்டு இந்த மாதிரி மிளகு வாங்கி நீங்கள் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் பொடி பண்ணாலே சூப்பராக பொடியாக எடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ஒரு டெக்ஸா வச்சுருக்கேன், பெரிய டெக்ஸா. அதில் தான் பிரியாணி செய்வேன். அந்த பிரியாணி டெக்ஸாவில் தான் வந்து இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் பச்சரிசி அது மட்டும் எடுத்துக்கணும். 1/2 கிளாஸ் பச்சரிசி மட்டும் நான் இப்போ எடுத்து வச்சுட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அரிசி எத்தனை பொருள்? அரிசி 1, சீரகம் 2, சுக்கு 3, மஞ்சள் 4, துவரம்பருப்பு 5, மிளகு 6, தனியா 7, மிளகாய் 8. மொத்தம் 8 பொருள் வந்து போட்டு அரைப்பேன். ஒன்று 9 பொருள் அரைக்கணும். 8 இருக்குது. காஞ்ச கருவேப்பிலை, கருவேப்பிலை அதுதான் இருக்குது எங்கிட்ட, ஃப்ரெஷ்ஷான தான் இருக்குது. அதை போட்டோம்னா மிளகாத்தூள் வந்து வண்டு பிடிச்சிரும். ஏன்னா நல்லா காஞ்சிருக்கணும். கருவேப்பிலை வந்து நல்லா பொடி பண்ணுற அளவுக்கு காஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ண முடியும். அதனால் நான் அதை மட்டும் எடுத்துக்கல. இதெல்லாம் 8 பொருள் வரலாம் நான் போட்டு குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறேன். வாங்க நம்ம அரைச்சிட்டு வறுத்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நான் அரைச்சிட்டு எவ்வளோ இந்த பக்கெட்டில் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அரைச்சி இந்த பக்கெட்டில் வந்து எவ்வளோ அளவு வருதுன்ட்டு பார்க்கலாம். அப்புறம் எல்லா பொருளையும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பொருளை அரைச்சோன்னு. இந்த இவ்வளோ பெரிய பாத்திரம் தான் வச்சுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சா மட்டும்தான் வந்து இது நான் எங்கள் ஃபேமிலிக்கே பிரியாணி செய்வேன். இதில் வந்து 2 கிலோ பிரியாணி வரும். நல்லா தாராளமாக 2 கிலோ பிரியாணி செய்வேன். ரொம்ப இடுக்காக செய்கிறதா இருந்தால் ஒரு 2.5 கிலோ 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டுப்பேன். அவ்வளோதான். அந்த மாதிரி செய்கிற பிரியாணிக்கு உண்டா பிரியாணி பாத்திரம். இதில் தான் நான் வந்து மிளகா தனியாலாம் அரைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்திப்பேன். இதுவும் 1 கப்பு வந்து பச்சரிசி. ஓகேங்களா. நம்ம எதுக்கு இந்த பச்சரிசி சேர்க்குறோன்னா, எதனா குழம்புக்கு நம்ம போடுறோன்னா நம்மளுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். பச்சரிசி சேர்த்தோம்னா திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கிறோம். அடுத்தது வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம்.
எப்போயுமே மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் மட்டும் அடிக்கடிக்க அரைக்கிற வேலை வச்சுக்கூடாது. ஏன்னா அது வந்து ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ். மிளகாத்தூள் அரைக்கிறது லேடிஸ் எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது. அதனால் நான் வந்து இப்படி நான் மட்டும் இல்லை, எல்லோரும் இப்படி தான் மேக்ஸிமம் செய்வோம்னு நினைக்கிறேன். நிறைய போட்டு அதான் ஒரு 3 கிலோ 4 கிலோ 5 கிலோலாம் போட்டு அரைக்கிறவங்க இருக்காங்க பெரிய ஃபேமிலினா. நம்மளில் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் தான் நம்ம ஃபேமிலியில். அதனால் இப்போ நான் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன்னா 1.5 கிலோ மிளகா, 2 கிலோ தனியா, மொத்தம் வந்து 3.5 கிலோ மிளகா தனியா. இதெல்லாம் சேர்த்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். இந்த பருப்பு, இந்த அரிசி இதெல்லாத்தையும் போட்டிருக்கல, இதெல்லாம் சேர்த்தா அது ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஆக மொத்தம் வந்து ஒரு 3.5 கிலோ மிளகா தனியா, இது ஒரு 4.25 கிலோ ஆகுது. மொத்தம் 4.25 கிலோ ஆகுது நம்ம கணக்கு படி பார்த்தா. இது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டால் 4.25 கிலோ. மிளகு அரைச்சிக்கலாம். இது மிளகு வறுத்துக்கலாம். ரொம்பலாம் வறுக்கணும் கிடையாது, மிதமான ஒரு சூடு பட்டால் போதும். ஏன்னா இதை நான் வாங்கி 3 மாதம் ஆச்சு. இந்த மிளகா தனியாக இந்த பொருட்கள்லாம் நான் வாங்கி 3 மாதம் ஆச்சு. அரைக்கணுன்ட்டு கொஞ்சம் இருக்கும்போதே நான் எப்போவுமே வாங்கிடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 1/2 கிலோ மிளகாத்தூள் இருக்கும்போது நான் இதை வாங்கினதால் அது காலி ஆகிட்டு, அதுக்கப்புறம் மழை அது இதுன்னு வந்ததால் அரைக்க முடியாத போனதால் குழம்பு மிளகாத்தூள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது ஜீரகம் போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா 3 மாதன்றதால நம்மளுக்கு கொஞ்சம் சூடு பண்ணினோம்னா நம்மளுக்கு நல்லது. மிளகாத்தூள் வந்து கெட்டு போகாது, நல்லா பூச்சும் பிடிக்காது, நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு வறுபட்டுச்சு. இப்போ எடுத்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேஷனில் வந்து போட்டு ஆற வச்சுருவோம். இதெல்லாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கணும். ஃபேன் போட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும். இப்போ வந்து அப்புறம் வந்து தனியா சிசருங்க. நல்லா கொஞ்சம் நம்பராக இருக்குது. ஆனால் இது தனியாக வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் லைட்டாக நம்பராக இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து இதை வறுக்கிறோம். எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சோம்னா கெட்டு போகாது. இல்லை கொஞ்சம் கல்லெலாம் இருக்குது, அதனால் வறுத்துட்டு நம்ம வந்து கல்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பொடி சின்ன கல்லாக இருக்குது, கொஞ்சம் ஒரு 2-3 கல் பார்த்துட்டேன். அதனால் இதை வறுத்துட்ட உடனே நம்ம வந்து இது பண்ணணும், க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மிஷின் போட்டு அரைக்கணும். ஏற்கனவே எல்லாருக்கும் வந்து வயிறு, இந்த கிட்னி ஸ்டோனு, அப்புறம் பித்தப்பை ஸ்டோன் அந்த மாதிரி வருது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து க்ளீனாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுக்கு நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். 2த்துக்கும் பாதிக்கப்பட்டு எனக்கு வந்து ஹோமியோ மெடிசனில் சூப்பராக அதை நான் வந்து சரி பண்ணி வெளியே வந்தாச்சு அந்த கல்லெல்லாம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராகிடுச்சு. இந்த கிட்னி ஸ்டோனுக்காக பித்தப்பை, கிட்னி இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு செடி வச்சுருக்கேன். அந்த செடி வந்து நான் வந்து எனக்கு வந்து இலை கிடைக்கல. அந்த இலை ரொம்ப தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இலையை வந்து எனக்கு கிடச்சிது.
எனக்கு ஒரு 9 இலை கிடச்சிது. வெத்தலை மாதிரியே இருக்கும். 9 இலை கிடச்சிது. அந்த 9 இலையில 3 நாளைக்கு வெறும் வயிற்றுல காலையில் 3 3 3 3 மொத்தம் 9 இலை எனக்கு கிடச்சிது. 3 நாள் சாப்பிட்டா வெளியேறிடும் அந்த கல் அப்படின்னாங்க. கூடவே வந்து நான் ஹோமியோ மெடிசனும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். முரட்டு வைத்தியம் ரெண்டுமே வந்து எனக்கு மிக்ஸ் ஆகி எந்த மெடிசனால வெளில வந்து, ஆனால் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது அந்த இலை சாப்பிட்டேன். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருந்தப்போ ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னாங்க. அந்த இலை வந்து அப்போ எனக்கு கிடச்சிது. கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க. அந்த இலையை நான் சாப்பிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அந்த இலையை வந்து 3 பிரித்து சாப்பிட்டேன். அப்புறமா வந்து ஹோமியோ மெடிசனில் மருந்தும் சாப்பிட்டேன். இதை ரெண்டுமே வந்து கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தேன். ஒரு 7 மாதம் வரைக்கும் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து கல் வந்து வெளியில் வந்துருச்சு. கரைஞ்சி வரல, உடஞ்சி வெளியில் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த இலை. அது மாதிரி எனக்கு இனிமேல் இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது நம்ம இது மாதிரி இந்த செடியை வந்து உற்பத்தி பண்ணி கொடுப்போம் எல்லாருக்கும். அந்த செடியை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் வந்து கொடுப்போம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கேட்டாங்கன்னா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த செடியை வந்து அதிகமாகவே இனப்பெருக்கம் பண்ணி நான் மொட்டை மாடியில் தான் வச்சுருக்கேன், பராமரிச்சுருக்கேன். இது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த இலை இல்லாமல் அதாவது முரட்டு வைத்தியத்தில் வந்துருச்சு. 8 mm வந்துருச்சு. இன்னொருத்தருக்கு 12 mm இருந்தது. அவங்களுக்கும் வந்து இது மாதிரி நான் சொன்னேன். அவங்க வந்துட்டு இது மாதிரி சாப்பிட்டாங்க. சரி, வெளியே அதே மாதிரி வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து 2வது வந்து பித்தப்பை ஸ்டோன் வந்தது. அதுக்கு வந்து வெறும் இதுதான் சாப்பிட்டேன், ஹோமியோ மெடிசன் மட்டும் தான் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு அது க்யூர் ஆயிடுச்சு. நடுவில் செடி தண்ணி ஊற்றும் போது சும்மா இல்லை, நான் செடி தண்ணி ஊற்றும் போது ஒரு 2 பறிச்சு எடுத்து மென்று சாப்பிடுவேன். வெத்தலை மாதிரி நல்லா இருக்கும். வெத்தலை விட இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் அது. அதனால் நான் அது மென்று சாப்பிடுவேன். அதுவும் எதனால் வந்ததுன்னு தெரியல எனக்கு. அதனால் இதுன்னு அதனால் இந்த மாதிரி முரட்டு வைத்தியம் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதால எனக்கு அது வந்து வெளியே வந்துச்சு. அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், கிளியர் ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லை. யாருக்குன்னா கிட்னி ஸ்டோனோ இல்லை பித்தப்பை ஸ்டோனோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது பேர் வந்து ரணகளி இலை, ரணகளி செடி. அது கிட்னி ஸ்டோன் இலை. அது வந்து பேர் வந்து ரணகளின்றாங்க. அந்த செடியினுடைய பேர். நான் வந்து அதுதான் வந்து இப்போது வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்கா வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், வாங்கிக்கோங்க. எங்கிட்டயே நானே வச்சுருக்கேன். நம்ம செய்கிற விஷயம் வந்து ஒரு 10 பேருக்கு வந்து பயன்படணும். அந்த மாதிரி விஷயமா செய்யணும். எனக்கு அது ரொம்ப விருப்பமான விஷயம். அதனால தான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் உபயோகப்படணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த மிளகாத்தூள் அரைக்கும் போது எனக்கு திடீர்னு எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அது இந்த கல்லால் ஸ்டோன் இருக்குல்ல, இதில் கல் இருந்ததில்ல, அந்த கல்லை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அது வந்துருச்சு திடீர்னு. அதனால் நல்லது, இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன், கலந்துக்கிட்டேன். உங்களுக்கு யாருக்குன்னா அந்த பிரச்சனை இருந்ததுன்னா கஷ்டப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிடும். வலியான வலி சொல்ல முடியாது, விட்டு போகிற மாதிரி வலிக்கும். அதெல்லாம் அனுபவிச்சு வந்துட்டேன். கஷ்டப்படாத எதுவுமே இல்லை. எல்லா விதத்துலையுமே நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டேன். அதனால் உங்களுக்கு பிரச்சனையில் பயப்படாதீங்க. அந்த மாதிரி என்னன்னா இதை க்யூர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம வாலண்டியாக இதில் இருக்க கல்லெல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பிட்றது நல்லது. வாலண்டியாக அப்படியே சாப்பிட்டோம்னா அது 2 போய் சேர்ந்துருச்சுன்னா பிரச்சனை எதுக்கு? நம்மளே வந்து வேலை கொடுத்து வாங்குற மாதிரி பிரச்சனை. அதனால் இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நிறையாவே வந்து யூசேஜாக இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் தான் சொல்லணும். அடி பிடிச்சிடாம, கொஞ்சம் கூட அடி பிடிச்சிடாம நல்லா கலரணும். அதுதான் வந்து ஸ்டீல் கரண்டி, ஜல்லி கரண்டி அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கை வந்து இப்படி பிடிக்கும் போது வலிக்கும். இது வந்து அப்படி கிடையாது, உட்டு கரண்டின்றதால அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ வேணாலும் அழுத்தம் கொடுக்கலாம். நல்லா சூடம் வந்து கையில் வந்து சூடம் படாது. அது ஸ்டீல்னால் வந்து சூடு ஏறும் கையில், நம்மளுக்கு பிடிக்கும் போது ஹீட் ஏறும். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து உட்டு கரண்டி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ நம்ம கைக்கு வந்து இந்த வெட்டுப்படாது. இந்த இடத்துல இந்த ரேகை இருக்குல்ல, இந்த ரேகை இருக்க இடத்துலலாம் வெட்டுப்படும் அந்த ஸ்டீல் கரண்டி வச்சு பண்ணோம்னா. நம்ம இதுன்றது பெஸ்ட்டு. இது வந்து நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது, நம்ம கைக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உட்டு கரண்டி பயன்படுத்தணுமோ படுத்துவேன். நான் நிறைய உட்டு கரண்டி வாங்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான், இது வறுத்து முடிச்சாச்சு. இப்போ எடுத்து இதே வேறு எதுவும் மாற்றிக்கலாம். இதே விஷயம் இப்போது நம்ம மிளகா வறுக்கலாம். இது இந்த பேஷன் இருக்கிறது எவ்வளோ பெரிய நன்மை எனக்கு. இது ரொம்ப காலத்துக்கு இந்த பொருளெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் இதெல்லாம் என் கையில் வந்த பொருட்கள். அதெல்லாம் வந்து அப்படியே வச்சு எனக்கு அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல எல்லாத்துக்கும் ஒரு நல்ல யூசேஜ் ஆகுது. அடுத்தது மிளகா வந்து ஃபஸ்ட்டு இந்த நீட்டு மிளகாவை ஃபஸ்ட்டு வறுத்துப்போம்.
மிளகாவே எவ்வளோ நீட்டாக இருக்குது, இவ்வளோ நீட்டாக இருக்குது ஒரு மிளகாவே. எவ்வளோ நீட்டாக பாருங்கள், ஒரு மிளகாவே இவ்வளோ நீட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே வந்து வறுத்துருச்சு. சவுண்டு இதை பாருங்க, இந்த சவுண்டு கேட்கறதுக்கு நல்லா வறுபட்டுச்சுன்னா இருக்கும். அவ்வளோதான். வந்து இந்த பாத்திரத்தை வச்சு காஷ்மீர் சில்லியை வந்து வறுத்துப்போம். இது வந்து காஷ்மீர் சில்லி. இந்த மிளகா வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும், ரொம்பவே சுருக்கமாக இருக்கும். இந்த காஷ்மீர் சில்லி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு அன்றைக்கி வந்து ஒரு நேற்றுக்கு முன்னால் தான் நம்ம வந்து அதை வறுத்து எல்லாமே ரெடி பண்ணேன். நேற்றுக்கு போயிட்டு அரைச்சின்னு வந்தேன், அது டைம் இல்லை அது என்னென்ன நான் அரைச்சிட்டு வந்தேன்ட்டு. அதனால் நான் வந்துட்டு அரைச்சதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு நான் இது வீடியோ வந்து அன்றைக்கி மிளகா தனியாக வறுத்தது, என்னென்ன போட்டது எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னும் ஷேர் பண்ணல. அதாவது வீடியோ இன்னும் எடிட் பண்ணி இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன், நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள், கோதுமாவு, சில்லி, அதாவது காஷ்மீர் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் அரைச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சு இப்போ வந்து ரசத்தூள் மட்டும் நம்ம இது பருப்பொடியும் ரசத்தூள் இட்லி மிளகாப்பொடி இது 3 மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிப்போம். அதை நான் அரைச்சிட்டு அது தனியாக ஒரு வேறு ஒரு வீடியோவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த மிளகா தனியாக அரைச்சது நம்ம என்னென்ன போட்டு வறுத்து நம்ம பண்ணினோம் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறது வாங்க காட்டலாம்.